ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம புதுசாக வந்திருக்க கில்ட்டோட ஸ்பின், அதான் அந்த மேட் செட் இருக்குல்ல, அந்த ஸ்பின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே போட வேண்டியது, போட முடியல. 20K யூஸையும் ஒரு 10 ரூபா வவுச்சரும் வச்சு தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த கில்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வவுச்சர் இருக்குல்ல, அது வந்து தனியாக நமக்கு ரிடர்ன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது இல்லாமல் புதுசாக வந்து கோல்டு கலரில் ஒரு வவுச்சர் ஒன்று வந்துச்சு, அந்த டோக்கியோ கூட. அதுலேயுமே வந்து அதையுமே நம்மளால இதுக்கு ஸ்பின் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நம்ம ஜெம் எடுத்துக்க முடியும். சரி, இப்போ நம்ம ஸ்பின்னுக்குள்ளே போவோமா? என்னோட ஃபேவரட் இந்த M7. பார்க்கலாம் M7 கொடுக்குறானா இல்லை கில்ட்டு செட்டு கொடுக்குறானான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நம்ம வந்து டெய்லி ஸ்பின், அந்த 10 யூசி ஸ்பின் டெய்லி பண்ண முடியும்ல, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். 10 யூசி வச்சு இப்போ என்ன தருவான் பார்க்கலாமா. எடுத்தோடனே M7. ஓகே ஓகே, எடுத்தோடனே வந்து நமக்கு வந்து ஒரு மினி ஜெம் கொடுத்துருக்கான். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த 60 யூசி இது வச்சு இதுலேயும் மினி ஜெம்மு. ஓகே சரி, அடுத்தது வந்து அதே மாதிரி 60 யூசி வச்சிருக்குல. வாவ், மெட்டீரியல் போடு, மாசம் முழு மெட்டீரியல், பரவாயில்ல, ஒர்த்து தான். அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல் அந்த 10 ரூபா வவுச்சர் இருக்குல்ல, அது வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். இதில் என்ன கொடுக்க போகிறான் ஐய வேஸ்ட்டு. ஏதாச்சும் கொடுப்பான்னு நினச்சேன். சரி, ஓகே இருக்கட்டும். அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணலாம். அடுத்தது வந்து 540 யூசிக்கு. ஓகே கேன்சல். அடுத்தது வந்து ஓகே, ஏதோ கிரிப்பு, மினி மெட்டீரியல், மினி ஜம்மு, பெயிண்ட் டப்பா மட்டும் குறையே இல்லாமல் தருவான். அடுத்தது மறுபடியும் ஒரு 10 ட்ரா. என்ன தரான்? மேகு, மினி மெட்டீரியல். ஓகே பரவாயில்ல. போன ஸ்பின்ல தான் ஒரே பெயிண்ட் டப்பாவாக கொடுத்தான். இந்த ஸ்பின்னுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது வந்து ஒரு 10 ட்ரா. என்னது பரவாயில்லையே. ஆனால் ஓகே, ஸ்பின் மினி மெட்டீரியல் தரான், ஒரு முழு மெட்டீரியல் கொடுத்துட்டான். அடுத்தது வேற ஏதாச்சும் எனக்கு கில்ட்டுன்னா M7 ஏதாச்சும் ஃபுல் மினி ஜம்மா. இப்படி ஒரு ஸ்பின்னு. ஓகே, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, அதிசயமாக இருக்குது. அடுத்தது வந்து ஆஹா ஜெம்மு போடு. வேற எதுனா 100. லக்கி பார் ஃபுல் ஆயிடுச்சா. ஓகே சரி, அடுத்தது 10. அடுத்தது நேடு. வா போட. ஓகே அடுத்தது சரி M7 கொடுங்கடா. நேடெல்லாம் கொடுத்துட்டீங்க. M7 தர மாட்டானே. 2 மினி மெட்டீரியலு ஜெம்மு, மினி ஜெம் எல்லாம். அடுத்து ஓகே 88 ஸ்பின் முடிஞ்சிச்சு. இப்பயாச்சும் கில்ட்டு தருவானான்னு பார்ப்போமா. ட்ரெஸ்ஸில் கூட அவ்வளோ ஆர்வம்லாம் இல்லை எனக்கு. அந்த M7 தான். M7 அடடே. ஆனால் அதிகமாக மினி ஜெம் தரான், பரவாயில்ல போல. அடுத்தது சரி, ஒரு அடுத்தது ஏடே ட்ரெஸ்ஸு கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்னடா இது, இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன். ட்ரெஸ்ஸு தான் கொடுங்கடா. சரி ஓகே, இதுவும் இருந்தால் தான் அது வந்து அந்த போஸ் வந்து வரும். வெறும் ட்ரெஸ் வச்சுருந்தா போஸ் வராது. அடுத்தது வந்து ஒரு 10 ட்ரா. என்னது ஃபுல்லாக மினி ஜெம்மு, பெயிண்ட் டப்பா. அடுத்தது வந்து அதே மாதிரி 10 ட்ரா. என்னது கேன்சல். ஓகே, அட்டாச்மெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். சரி ஓகே ஃபைன். ஓகே, அடுத்தது வந்து என்னது. அடுத்தது இப்போ வந்து சினர்ஜி பார் ஃபுல்லாகி வந்து ஒரு ஜெம்மு தருவான். எப்பவும் போல தான். ஆனால் 128 ஸ்பின்னு முடிஞ்சிச்சு. சரி பார்க்கலாம், இதுலையாவது ஏதாச்சும் தரானா. அட்லீஸ்ட் கில்ட்டு ஆர் M7 ஏதாச்சும் ஒன்றுடா. ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா. டே நாடா நீங்கள். அதான் சொன்னேன்ல, சினர்ஜி பால் ஃப்ளை வந்து கொடுத்துருக்கான். அடுத்தது பெயிண்ட் டப்பாவும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டு, மினி ஜெம்மும், அவ்வளோதான். இப்போ வந்து எவ்வளோ 138 ஸ்பின் முடிஞ்சிச்சா. சரி, இந்த ஸ்பின்ல ஏதாவது தருவான்னு பார்த்தேன். அடுத்தது வந்து ஒரு 10 ட்ரா ஸ்பின் பண்ண போகிறோம். இதுலையாச்சும் ஏதாச்சும் தரானா. பரவாயில்லையே, ஒரு முழு மெட்டீரியல். வெரி நைஸ். அடுத்தது ஒரு 10 ட்ரா போட போகிறோம். இதில் வந்து இப்போ வந்து கில்ட்டு தருவான். பார்த்தீங்களா இல்லையா, அவள் வந்து கில்ட்டு தான். பார்த்தீங்களா, மயிரில் தருவான்னு சொல்லிட்டான். அடுத்தது வந்து இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, அடுத்தது நம்ம அடுத்து ஸ்பின் போயிடுவோம். அடுத்து ஒரு 10 ட்ரா. இதில் இப்போ தருவான்னு நினைக்கிறேன். என்னடா இது, ஏன்டா அப்படி போட்டு சாவடிக்கிங்க. சரி, அடுத்தது ஒரு 10 ட்ரா. இதில் வந்து என்ன தருவான்னா
ஒரு மினி மெட்டீரியல் இதெல்லாம் சரி ஓகே. பெயிண்ட் டப்பா பாப்புலாரிட்டி எதுக்குடா அது பாப்புலாரிட்டி? இப்பயும் பாருங்க, இப்ப பாரு சினர்ஜி ஃபுல்லாகி ஒரு முழு ஜெம் தர போறான். இப்படியே ஏமாத்திட்டு இருக்கான். ஒரு முழு ஜெம்மாச்சும் கொடுத்தானா அதுவும் இல்லை. பட் இதுல இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம், முழு மெட்டீரியல் கொடுத்தான், 2 கொடுத்துட்டான். ஏதோ அது ஒண்ணுதான் நல்ல விஷயம். சரி, அடுத்தது வந்து ஒரு 10 ட்ரா. இதுல வந்து அதான் சினர்ஜி பார் ஃபுல்லாகி கொடுத்துட்டான். கூட அட்டாச்மெண்ட் இந்த மினி ஜெம்மு, பெயிண்ட் டப்பா இல்லாம பாப்புலாரிட்டி இந்த வாட்டி. சரி ஓகே. சரி இப்போ நம்ம 198 ஸ்பின்னு முடிஞ்சிட்டா. ஆனா ஒண்ணுமே தரலையா? ரைட்ரா, இது வேலைக்கு ஆகாது போலயே, லக்கே இல்லையோ. சரி, நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ப்ரீமியம் கிரேட் வந்து ஸ்பின் பண்ண போறோம். சும்மா லக் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ரீமியம் கிரேட் வந்து ஸ்பின் பண்ணிட்டு உள்ள போக போறோம். ப்ரீமியம் கிரேட்ல வந்து இப்போ எதனா தருவானான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. சரி பார்ப்போம். சரி, ஒரே ஒரு ப்ரீமியம் கிரேட்டு என்னது? ம் சரி ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்பின்னுக்குள்ள போவோம். இப்ப லக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. மொத்தத்தையும் தரப்போறான். இருக்கிற எல்லாம் ஒரே ஸ்பின்ல தரப்போறான். போடு கிளைட்ரு. மொத்த எல்லாமே வரலதான், பட் கிளைடர் கொடுத்துட்டான்ல, அதனால அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி ஓகே. இப்ப அடுத்தது 10 ட்ரா வந்து என்ன தரப்போறான்? இந்த வாட்டி கில்ட் தருவான். கில்ட்டு இல்ல. சரி ஓகே. மினி மெட்டீரியல், பெயிண்ட் டப்பா, இதேதான் மினி ஜெம்மு. சரி, அடுத்தது வந்து ஒரு 10 ட்ரா. அடுத்து என்னது? பெயிண்ட் டப்பா, மினி ஜெம். இப்ப இந்த மினி ஜெம் ஒண்ணு சேர்ந்துக்குச்சு, பெயிண்ட் டப்பா போயிட்டு சாவடிக்கிறானுங்க இவனை. இப்ப அடுத்த ஒரு 10 ட்ரால வந்து ஜெம்மு. ஓகே ஓகே, ஒர்த்து சீரியஸ்லி. அதுவும் சினர்ஜி ஃபுல்லானது போல. ஏமாத்திட்டான் இவனும், ஏமாத்தியே பழகிட்டான், நானும் ஏமாந்தே பழகிட்டேன். இதுவும் ஒண்ணுமே சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. அடுத்தது வந்து 248 ஸ்பின். லிட்ரலி ஒண்ணுமே தரலையே பெருசா எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு. பெயிண்ட் டப்பா, கிளைடர்லாம் கொடுத்தான், பட் நான் எதிர்பார்த்தது அடுத்தது ஒரு அட்டாச்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்து இப்போ வந்து அவ்வளோதான். இந்த ஜெம் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் வேற என்ன? 250 ஸ்பின்னு முடிஞ்சிருச்சு கைஸ். லிட்டரலி ஒண்ணுமே தரல. சரி, இதோட நம்ம இந்த ஸ்பின்னை முடிச்சுக்க போறோம், அவ்வளோதான். இருக்கிற ஜெம் இவன் ஒன்றும் தர மாதிரி தெரியல. ஆஸ் யூஷுவல் இவனும் ஏமாத்துறான், நானும் ஏமாந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஜெம் வந்து எல்லாத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்க போறோம். ஆல்ரெடி அந்த இது ஹெட்ல போடுறது அந்த அல்டிமேட் கொடுத்துட்டான். நமக்கு வேற என்ன கொடுத்தான்? கிளைடர் கொடுத்துருக்கான். வேற எதுவும் தரல. கிரனேட் கொடுத்தான். அவ்வளவுதான் கொடுத்தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 6 ஜெம் நம்ம கிட்ட, முழு ஜெம் இருக்கு. 155 மினி ஜெம் எல்லாம் இருக்கு. ஸோ கில்ட் ட்ரெஸ் எடுக்கலாமா வேண்டாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மினி ஜெம் எல்லாத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ண போறோம் முழு ஜெம்மா. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம கிட்ட 9 ஜெம் இருக்கு. நமக்கு தலையில போடுற அந்த அல்டிமேட் தான் கொடுத்துட்டானே. ஸோ இப்போ நம்ம எடுக்க போறது வந்து அல்டிமேட் ட்ரெஸ் ஓகே தான், பட் ஆனா ஜெம் இருக்கிறதுனால ட்ரெஸ் எடுக்கிறேன். ஓகே, இந்த ட்ரெஸ் ஓகே. பட் M7 என்னோட ஃபேவரட். இப்போ அதான் வந்து நம்ம பண்ண போறோம், ரிடீம் பண்ண போறோம். அவ்வளவுதான். M7 கிடைச்சிருச்சு. லிட்டரலி எனக்கு இது வரைக்கும் வந்து M7ல இந்த M7 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது கிளைடர் கொடுத்துட்டான். ஸோ வேற என்ன? அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஜெம் எல்லாம் வச்சு எடுத்துட்டோமா? சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கில்ட்ல வந்து சைட்ல வந்து கலெக்ட் ஆகாது. அது ஏன்னு தெரியல, கிளிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயில்ல வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்க உடனே வருமா? எனக்கு வந்து உடனே வரல. முன்னாடி ஒரு ஸ்பின் பண்ணப்போ கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து வராமலாம் இருக்காது, மெயில்ல கண்டிப்பா வந்துடும். செக் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து எல்லாத்தையும் போட்டுருவோமா? முதல்ல கில்ட் ட்ரெஸ்ஸு, அடுத்தது வந்து இல்ல ஓகே. இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையுமே எக்யூப் பண்ணிட்டு அப்புறம் தான் கடைசி கில்ட் ட்ரெஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாபி தீமு, அடுத்து வந்து நமக்கு என்னது வைக்கிறது? அடுத்து பேகு. ஓகே, இந்த அல்டிமேட் பேக் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹெல்மெட்டு, வேற என்ன? அந்த தலையில, ஆமா, இதோட கில்ட்ல கூட கொடுத்தால அந்த தலையில போடுறது. அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ட்ரெஸ்ஸுன்னா ஃபர்ஸ்ட் M7 எடுத்து M7 வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம காரையும் வச்சுட்டு, அடுத்ததான் வந்து வேற என்ன ஏதாச்சும் வைக்கிறது இருக்கா என்ன? கிளைடர், பேராஷூட்டு எல்லாமே ஆல்ரெடி எக்யூப்ல தான் இருக்கு. புது கிளைடர் வச்சுட்டு இப்பதான் நம்ம வந்து கில்ட் ட்ரெஸ் போட போறோம். போட்டாச்சா? பார்க்க எப்படி மாசா இருக்குல்ல? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், இந்த மாதிரி ஸ்பின் வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபன்னி கிளிப்ஸ், இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த கில்ட்ல உங்க ஃபேவரட் ரிவார்டு எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வரட்டாமாமே.